ஒண்ணா இருக்க கத்துக்கணும் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கந்தசாமி இருந்துட்டு, "எனக்கு இந்த சாப்பாடு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரு போனதுக்கப்புறமா எல்லாருமே சரியா சாப்பிடாம இருக்காங்க. லக்ஷ்மி இருந்துட்டு, "ஏன்டா சாப்பிடாம இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாம்மா, ஒரே ஒரு ஆம்லெட் போடுத்தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "உங்க அப்பா வேற இருக்கார்றா, அவர மயக்கிறதுக்காக தான் ஒரு பாட்டு இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு முருகா இருந்துட்டு, நான் ஒரு பாட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு, பாட்டெல்லாம் வச்சு விடுறாங்க. "ஸ்மெல்லு வருமேடா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் ஸ்ப்ரே வச்சிருக்கனே" அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ப்ரே வந்து அடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி போயிட்டு ஆம்லெட் வந்து எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் மெய்மறந்து பாட்ட கேட்டாலயும், "முட்டை ஸ்மெல்லு வருது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "பக்கத்து வீட்ல முட்டை பொரிக்கிறாங்க போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜன்னலெல்லாம் சாத்தி விட்டுர்றாங்க. ஸ்ப்ரேவையும் ஃபேனை திருப்பி விட்டு வெறும் ஸ்ப்ரே மட்டும்தான் அடித்து விடுறாரு. அதனால் ஒரு வழியாக ஆம்லேட்லாம் போட்டு ஆரம்பிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடையை சாத்திட்டு சுற்றி போட்டுட்டு பின்னாடி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிறாங்க. இவங்க தான் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து டேபிள் ஃபேனை தூக்கிட்டு போயிடுறாங்க. மற்ற குமாரும் அவங்களோட தம்பி இருந்துட்டு, இப்போ நம்ம இங்கே தூக்கம் வராமல் கொசு கடியில் உட்காந்துட்ருக்கோம், பேசாமல் நம்ம கடையில் போய் படுத்துக்கலாமா, அங்கே தான் பெரிய பெரிய ஃபேனு 2 ஃபேன் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் படுத்தா நல்லா ஜில்லுன்னு காற்று வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் ரொம்பவே சந்தோஷமாக வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியை குடிக்கிறாங்க. டம்ளரை வேற கீழே போட்டுடுறாங்க. பார்த்தா கந்தசாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. "அண்ணே, அப்பாண்ணே" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முருகை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.